இமாம்களுடைய பாதை அஹ்லு சுன்னாவாக அவங்க இருந்தாங்க, அதில் ஒரே பாதை தான். அப்படிங்கும்போது அவங்க மத்தியில் இருந்த சின்ன சின்ன கருத்துப்பாடுகளை வச்சு அவங்களுடைய கொள்கைகள் வேறுபட்டதில்லை. நேர்வழி ஒன்று தான். அவங்க எல்லாரும் அந்த நேர்வழியில் உறுதியானவர்களாக இருந்தாங்க. பிதத்வாதிகளாக இருக்கல, சுன்னாவாதிகளாக இருந்தாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸிலிருந்து அவங்க எல்லாருமே நபித்தோழருடைய பாதை எடுத்துக்கொண்ட ஒரு பாரம்பரியத்தில் வந்தவங்கிறத நம்ம உணரலாம். அதாவது நேர்வழி ஒன்று தான் அப்படிங்கிறது. ஹத்தலனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தன், அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு கோடு வரைந்து காட்டினார்கள். இப்னு மஸ்ஊத் சொல்கிறாங்க, சும்ம கால ஹாதா சபீலுல்லாஹ் சும்ம ஹத்த ஹுதூதன் அன் யமீனிஹி வ அன் ஷிமாலிஹி. ஒரு கோடு வரைந்து காட்டி அதை நோக்கி ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டு காட்டி சொல்கிறாங்க, இதுதான் அல்லாஹ்வுடைய பாதை. பிறகு வேறு சில கோடுகளை வலதுபுறமும் இடதுபுறமும் அதிலிருந்து பிரியக்கூடிய கிளை கோடுகளை வரைகிறாங்க. பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சும்ம கால, அதாவது இப்னு மஸ்ஊத் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொல்கிறாங்க, சும்ம கால ஹாதிஹி சுபுலுன், இந்த கோடுகள் எல்லாம் பல பாதைகள். கால யஸீது முத்தஃபர்ரிகத்துன் அலா குல்லி சபீலின் மின்ஹா ஷைத்தானுன் யதுஉ இலைஹி. இன்னொரு அறிவிப்பில் எப்படி வந்திருக்கு கேட்டால், ரசூலுல்லாஹ் அந்த கோடுகளை காட்டி இவையே பிரிவினை பாதையில், இவற்றின் ஒவ்வொரு பாதையிலும் ஷைத்தான் உட்கார்ந்து கொண்டு தன் பக்கம் மக்களை அழைத்து கொண்டே இருக்கிறான். அதாவது வேறு வழி தவறக்கூடிய நேரான பாதை இல்லாத குறுக்கு பாதைகள், அதில் பல வழிகேடான அந்த பாதைகள் பக்கம் ஷைத்தான் அங்கே உட்கார்ந்துட்டு கூப்பிடுறான். சும்ம கரஅ, ரசூலுல்லாஹ் அப்போ ஓதி காட்டினாங்க. அதற்கு பிறகு இன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீமன் ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉ சுபுல ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி. நிச்சயமாக இதுதான் என்னுடைய நேரான பாதை, இதனையே பின்பற்றுங்கள், மற்ற பாதைகளை பின்பற்றாதீர்கள், அந்த பாதைகள் அல்லாஹ்வுடைய பாதையிலிருந்து உங்களை பிரித்து விடும் அப்படின்னு குர்ஆனுடைய ஆயத்தை ஓதி காட்டி ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறாங்க. அப்போ என்னென்னா, ரசூலுல்லாஹ் போட்டு காட்டின பாதை தான் ரசூலுடைய பாதை, அதுதான் அல்லாஹ்வுடைய பாதை. அதை பின்பற்றி போனால், அது மட்டுமே பின்பற்றி போனால் நேராக சொர்க்கம் போகலாம். ஆனால் மற்ற பாதைகளை பின்பற்றினா வழிகட்டுடுவோம். ஏன்னா ஷைத்தான் அந்த பாதைகளை அழைச்சிக்கிட்டு இருப்பான். அவையெல்லாம் ஷைத்தானுடைய பாதை. இவன் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, இதிலிருந்து அல்லாஹ்வோட கொண்டு சேர்க்கும் பாதை ஒரே பாதை என்பது உறுதியாயிடுச்சு. பல பாதைகளை போய் அல்லாஹ்ட்ட போயிடலாம், அல்லாஹ்வை பார்க்கலாம், சொர்க்கம் போயிடலாம் அப்படின்னு நினச்சா ஒருத்தன் முட்டாளாயிருவான். ஏன்னா ஒரு பாதை தான் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்டிருக்காங்க, அதான் நேரான பாதை. அந்த பாதையில் தான் அவனுடைய தூதர்களை அவன் அனுப்பினான். அப்போ நபிமார்கள் எல்லாம் வந்த பாதை எது? அந்த ஒரே நேரான பாதை. அவனுடைய வேதங்களை அவன் இறக்கினான். அந்த பாதையில் இருப்பவர்களுக்காகத்தான், அதற்காகத்தான் அல்லாஹ் வேதங்களை இறக்கினான். எந்த மனிதனும் இந்த பாதையெல்லாம் வேறொன்றை கொண்டு அவனை அடைய முடியாது. அல்லாஹுவை அவனுடைய நேரான பாதையில் போய் தான் அடைய முடியும். அவனை சொர்க்கத்தில் பார்க்க முடியுமே தவிர, அவனுடைய திருப்தி அடைய முடியுமே தவிர, ஒரு கால வேறு பாதையில் முடியாது. மக்கள் எல்லா பாதைகள் வழியாகவும் வந்தால், எல்லா கதவுகள் வழியாகவும் நுழைந்தால், அந்த பாதைகள் அனைத்திலிருந்தும் அவர்கள் தடுக்கப்படுவார்கள். வேறு வேறு பாதையில் போனால் அந்த நேரான பாதையில் அவங்க போகலை, அதற்குள்ளே வராமல் தடுக்கப்பட்டுருவாங்க. இந்த ஒரு பாதையில் வந்தவர்களை தவிர, என்றால் ஒரு பாதை தான் அல்லாஹ்வோட கொண்டு சேர்க்கும் பாதை. தஃப்சீர் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை குறிப்பிடுறாங்க. அபான் இப்னு உஸ்மான் ரஹிமஹுல்லாஹ் இவங்க ஒரு தாபி, அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதர் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு நேரான பாதை அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம்னா என்ன என்று கேட்டார். அது எது அப்படின்னு கேட்குறார். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எங்களை அல்லாஹ்வின் தூதர் அந்த பாதையின் ஒரு பகுதியை விட்டு சென்றார்கள். அந்த பாதையோட ஒரு பகுதியில் ரசூலுல்லாஹ் எங்களை விட்டுட்டு போனாங்க. அதன் மறுபகுதி சொர்க்கத்தில் சேர்ப்பதாக இருக்குது. அதே பாதையில் போனால் எங்கே போவோம்? சொர்க்கம் போவோம். அதன் வலப்புறமும் இடப்புறம் விசாலமான பல பாதைகள் உள்ளன. ரொம்ப விசாலமாக இருக்கும், போகிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் அந்த வலப்புறம் இடப்புறம் ரைட் லெஃப்டில் இருக்கக்கூடிய பாதை பல இருக்குது, எல்லாம் விசாலமாக இருக்கும். அங்கு சிலர் இருந்து கொண்டு அந்த வழியை வருபவர்களை அழைக்கிறார்கள். அந்த பாதையில் இருந்துக்கிட்டு வாங்க வாங்க எங்கள் ரூட்டில் வாங்க, இந்த பக்கம் வாங்கன்னு கூப்பிட்றாங்க. யார் நேரான பாதையில் செல்கிறோ அவரை அது சொர்க்கத்தில் சேர்க்கும் என்று கூறிவிட்டு, இதே அந்த மேற்கொண்ட நம் பார்த்த ஆயத் வ அன்ன ஹாதா சிராத்தி முஸ்தகீம
ஃபத்தபிஊஹு வலா தத்தபிஉ சுபுல ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலி. இந்த ஆயத்தை சூரா அன்ஆம் 6வது சூராவுடைய 153 ஆயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டுறாங்க. அப்போ இதிலிருந்து தெரிய வருது, நிச்சயமாக நேரான பாதையில் போனால் தான் சொர்க்கம் போக முடியும். அந்த பாதை தான் ரசூலுல்லாஹும் சஹாபாக்களும் போன பாதை. அதை விட்டு வேறு பாதையில் போனால் நிச்சயமாக வழிகட்டுடுவோம். அப்படிங்கிற இந்த எல்லா ஆதாரங்களும் நமக்கு தெளிவாக குறிப்பிடுறது இதுதான். அப்போது ஒரு பாதை தான் நேரான பாதை, பல பாதைகள் அல்ல. பலவிதமான கொள்கையில் இருந்து கொண்டே நம்ம சொர்க்கம் போயிடலாம் நினச்சா ஒருத்தர் அதில் ஏமாந்து விடுவார். அவர் அஹ்லு சுன்னாங்கிற சஹாபாக்கள் போன பாதையில் போகல. ஏன்னா இப்னு மஸ்ஊத் சொன்னார், அல்லாஹ்வுடைய நபி ரசூல் எங்களை ஒரு பாதையில் அந்த பாதையில் ஒரு பகுதியில் ஒரு இடத்துல விட்டுட்டு போனாங்க. நாங்கள் அதிலேருந்து அதோடைய கடைசி எண்டு எங்கே போயிருக்குன்னா சொர்க்கத்தில் போய் முடியுது. அப்போ இதே பாதையில் தான் போகணுங்கிறது குறிப்பிட்றாங்க. வலது பக்கம் இடது பக்கம் இருக்கக்கூடிய பாதைகளில், விசாலமான பாதைகளில் ஷைத்தான் கூப்பிடுவான் அப்படின்னு எச்சரிக்கையும் செய்கிறாங்க. இந்த நேரான பாதை தான் நம்ம அஹ்லு சுன்னாவின் பாதை என்று சொல்கிறோம். இது முதல் அடிப்படை.